ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் ஒரு சின்ன சின்ன தகவல். நாம் இப்போ ஒரு சிறிய ஒரு தகவலை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய டெலிஃபோன் மெமரி கார்டில் டெலிஃபோன் மெமரியில் நம்மளுடைய முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் சேவ் பண்ணி வைத்து கொண்டிருப்போம். அது லோட் ஆகின உடனே நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோ வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடுவோம். அல்லது ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபார்மேட் பண்ணும்போது நம்மளோட வீடியோ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் டெலிட் ஆகிவிடும். இந்த ஆப்ஸ் மூலமாக நீங்கள் 1000 GB வரை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். அதுக்குரிய ஆப்ஸ் தான் இது. பிளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வீடியோக்கு மேலே லிங்க் தரோம். போய் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்து ஓப்பன் ஆகிக்கொள்ளுங்க. ஓப்பன் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மெமரி கார்டு ஃபோன் மெமரியில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ரைட் மார்க் விழும். இப்படி ரைட் மார்க் விழும். இந்த இடது பக்கத்தில் இருக்கிற சிஎம் குலோன்னு சொல்லியிருக்க டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் கேலரிக்கு போங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் பேக்கப் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கேன். அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். திருப்பி நாம் அந்த ஃபோட்டோவை நம்மளுக்கு தேவை வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் இந்த ஆப்ஸை ஓப்பன் ஆகுங்க. ஓப்பன் ஆக்கினீங்கன்னு சொன்னால் சிஎம் குளோட்னு சொல்லியிருக்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த வலது சைடில் 3 டொட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதுக்கு டிக் மார்க் கொடுத்துக்கொள்ளுங்க. டிக் மார்க் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி கிளரிக்கு போங்க. கிளரிக்கு போய் பாருங்கள், அந்த ஃபோட்டோ அதே இடத்துல வந்துடும். பாருங்கள், அதே ஃபோட்டோ அதே இடத்துல வந்துடும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்களை நீங்கள் அதுக்கு பேக்கப் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் டெலிட் பண்ணினால் திருப்பி நாம் பார்க்கும்போது அந்த ஆப்ஸை ஓப்பன் ஆகி நம்மளோட கேலரியில் பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இதை நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 இடது பக்கத்தில் 3 கோடு மாதிரி அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் 1000 GBன்னு சொல்லி வரைக்கும் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்டர் கோட்னல் சொல்லி அதை இந்த மேலே ZRKR46 அதை நீங்கள் இன்டர் கோட்டை டச் பண்ணி அந்த நம்பரை போட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1000 GB வரை உங்களுக்கு சேவ் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பாய்.